அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பேர்களுக்கு சந்தேகம் இருக்கும். பத்ரகாளியை வீட்டில் வச்சு வணங்கலாமா, அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சில பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது என்ன, பத்ரகாளியை மட்டும் நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாமா வணங்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா அதுவும் தெய்வம் தானே, அவளும் அம்பாளுடைய ரூபம் தானே. சரிங்களா? அதனால் அவளை வச்சு வணங்குறதுக்கு எந்த ஒரு இடையூறுமே கிடையாது, தவறுலாம் இல்லை. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பத்ரகாளிகிட்ட போய் வேண்டுறீங்க, அவன் வர மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும். அவள்கிட்ட நீங்கள் வேண்டுறதை அவன் நடத்தி தரணும்னு நினைக்கிறீங்க. அப்போனா ஏன் பத்ரகாளியை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதா? அவன் மட்டும் அப்போனா அவள் வேணாமா உங்களுக்கு? இது என்ன நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் பத்ரகாளியை வணங்குறதுக்கெலாம் எந்த ஒரு பயமும் பயப்படாதீங்க. தாராளமாக மன தைரியத்தோடு அம்மாவை வீட்டில் வச்சு வணங்குங்க. அவள் எல்லா நன்மைகளையுமே நம்ம செய்வாள். சரிங்களா? இப்போலாம் இந்த கலியுகத்துக்கெலாம் பத்ரகாளி தேவை நம்மளுக்கு. சரிங்களா? என்னன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவர்களை அழித்து வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உலகம். அதனால் அம்மா அவளை தவிர காப்பாற்றுறதுக்கு வேறு கதி எதுவும் இல்லை. அதனால தான் அம்மாவை சிவபெருமான் படைச்சிருக்கிறதே அசுரர்களை அழிப்பதற்கு. அதனால் இந்த மனித கூட்டங்களில் அசுரர்கள் வாழ்கிறாங்க, அடுத்தவர்கள் அழித்து வாழணும்னு குணம் இருக்கிறனால தான் 50 பேர் ரொம்ப உலகம் இதாக இருக்குது. சரிங்களா? அதனால் பத்ரகாளியை வீட்டில் வச்சு வணங்குறதுக்கு எந்த ஒரு ஐயமும் படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே பத்ரகாளியை வணங்குங்க. சரிங்களா? காளி அப்படின்னாவே ராகு தான். ராகுவோடைய அம்சம், இந்த பாம்புடைய அம்சம் அப்படின்னாவே ராகு தான். சரிங்களா? இந்த பத்ரகாளி கோயிலெல்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக பாம்பு இருக்கும். அம்மா பாம்பு ரூபத்தில் தான் இருப்பாள். சரிங்களா? அதனால் ராகுவோடைய அம்சம்தான் காளி. சரிங்களா? அதனால் இந்த ராகு காலத்தில் போய் அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி எலுமிச்சம்பழத்தில் நெய் ஊற்றி விளக்கு போட்டு ராகு காலத்தில் போய் அந்த அம்பாளுக்கு போய் நம்ம விளக்கு போட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா, இந்த ராகு திசை நடக்கிறவங்க, இந்த மாதிரி ராகுனால் பாதிப்பு இருக்கிறவங்க, இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சர்ப்பத்தினால தோஷம் பட்டவங்க, இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூராமே அன்னை பத்ரகாளிகிட்ட போய் இந்த ராகு காலத்தில் போய் நெய் விளக்கு போட்டு வழிபட்டோம்னாவே போதும். கண்டிப்பாக அந்த அம்மா அனுக்கிரகம் புரிஞ்சு நம்மளுக்கு அருள் புரிவாங்க. இந்த ராகு பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் புரிவாங்க. இந்த ஒரு சில பேர் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருப்பாங்க. என்ன தான் போகாத கோவில் இல்லை, எந்த இடங்களில் செய்யாத பரிகாரம் இல்லை, இந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன்னு சொல்லுது. அப்படின்னா என்னென்னு வச்சுக்கோங்க, இந்த ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால தான் அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்காம இருக்கும். அவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராகு காலத்தில் போய் காளிக்கு போய் நீங்கள் நெய் விளக்கில் எலுமிச்சம்பழத்தில் 2ஆக நறுக்கி அதில் நெய் ஊற்றி திருப்பி விட்டு விளக்கு போட்டு ராகு கால நேரத்தில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த ராகு பிரச்சனையை நீக்கி நம்மளுக்கு அனுக்கிரகம் புரிவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட தெய்வம் தான் காளி. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அந்த அம்பிகையுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காளி கோயிலில் போய் இந்த ராகு பூஜையை செய்யுங்க. நம்மளுக்கு துன்பங்கள்லாம் போகணும் அப்படின்னா ராகுல நேரத்தில் போய் அம்பிகையை போய் வணங்குங்க. சரிங்களா? காளினாவே ராகு தான். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக காளி கோவில் இருக்கிற இடத்துல நாகம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் அங்கே இருக்கக்கூடிய நாகத்துக்கு வழிபாடு செய்யுங்க, அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? மன நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் காளி வழிபாடை கையில் எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்திற்கெலாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.